மகசூல் அரபி சொல்லு. மகசூல்ங்கிற சொல்லு தமிழ்ல வச்சிருக்கோம். அதுல நாங்க சுத்தமான தமிழ் வார்த்தையை தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அதுக்கு தமிழ் அறிஞர்லாம் தனியா வச்சு வேற்றுமொழி கறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச வார்த்தை சுத்தமான தமிழ் வார்த்தை மகசூல். மகசூல் தான் அரபி சொல்லு. இப்படி நம்முடைய வாழ்க்கை முறைகளிலே இந்த சொற்கள் கூட பின்னி பிணைந்து கிடப்பதற்கான காரணம் அன்றைய காலகட்டத்திலே அவங்க ஆண்ட முறை, கல்வியை விருத்தி செய்த முறைகள் என்று ஒரு சிஸ்டம்லாம் அதுக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கவே இல்லை. ஏண்டா இது நாடே 300 நாட்டுக்கு மேல அல்லது 1000 பகுதிகள் தனித்தனி நாடாக இருந்தால் என்ன அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு, என்ன இருக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஒரு முழு நாடாகவே அது இருந்ததே இல்லை. அப்ப அப்படி இருந்த காரணத்தினால இந்தியாவை இந்த நாட்டை உருவாக்கி கட்டி அமைத்து இதை ஒரு நாடாக ஆக்கியதே நம்முடைய முன்னோர்கள் என்ற அந்த உண்மை நம்ம உள்ளத்திலிருந்து எப்போ மறக்கூடாது. ஏன்னு கேட்டா இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா நம்மளே பார்த்து சொல்றான். என்ன சாதாரண கிரிக்கெட் பாக்குற விஷயத்துக்கலாம் அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுக்கு மத்தியில இருக்கு. எப்பவுமே இந்த விளையாட்டு பாக்குற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டி வேணும். ஒருத்தர் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றேன், ஒருத்தர் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றேன். அந்த பாக்குறதுல சூராசியம் இருக்கும். இல்லைண்டா ரெண்டு பேரும் ஒரு ஒன் சைடு சப்போர்ட்டா போயிருமே, ஒரு இது இருக்காது. அதனால என்ன செய்வான் கேட்டா எதிரி இவனை கிரியேட் பண்ணுவான். இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாண்டுச்சுட்டா அங்க ஒரு முஸ்லீம் ஒன்னாட்டா ஓன் டீமை பார்த்து யார்ட்டு வைப்பான். இப்படி ஆரம்பிக்கிறதுல கடைசியில எங்க வரைக்கும் போய் முடியுது? எங்க முடியும்? உன் நாட்டுக்கு ஏன் போலன்னு கேட்கிறான். இப்ப விளையாட்டு ஆரம்பிச்சது இப்ப வினையாகவே உன்னுடைய நாட்டுக்கு ஏன் போலன்னு கேட்கிறான். நம்ம என்ன விளங்கனே? நம்ம அப்பம் பாட்டம் உருவாக்கியதான் இந்த மொத்த நாடுமே. இந்தியா என்ற இந்த மொத்த நாடுமே நாம் உருவாக்கியதுதான் என்ற அந்த உண்மை நம்முடைய உள்ளத்திலிருந்து மறந்து போகுது. அதனாலதான் நமக்கே பல நேரங்களில் இது இல்ல போல தெரியுது, அவனுக்கு தான் சொந்தமான நாடு போல தெரியுது என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. இந்த மதச்சார்பற்ற இந்தியான்னு இப்ப சொல்றாங்கல்ல, அது உண்மையிலே மதச்சார்பற்றதான்னு கேட்டா அந்த மதச்சார்பின்மை இந்தியாவில் இல்லவே இல்லை. மதச்சார்பின்மை இருந்தது என்று சொன்னால் என்னங்க மதச்சார்பின்மைண்டா? எல்லாரும் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவங்க விரும்பின மதத்தை பின்பற்றுவார்கள். அரசாங்கம்ங்கிறது எந்த மதத்தை சார்ந்து வெளியே காட்டாது, மதச்சார்பின்மை. அரசாங்கம்ங்கிறது எந்த மதத்தை சார்ந்ததுன்னு வெளியே காட்டிக்கிறாது. எந்த மதத்தையும் நாங்க ரிப்ரசன்ட் பண்றோம்னு சொல்லாது, இந்த மதத்துக்காக நாங்க இயங்குறோம்லாம் சொல்லாது. இதுதான் மதச்சார்பின்மை, செக்குலரிசம் சொல்றாங்க. இந்த செக்குலரிசம் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அரசு அலுவலகத்துக்கு வேண்டாலும் போங்க, ஒரு போட்டோ வச்சு அதுல குங்குமப்பூ போட்டு வச்சிருக்கு, அதுக்கு பின்னால அந்த மாடம் வச்சு அதுல 2 சிலை வச்சிருக்கு, சின்ன சிலை. இதான் மதச்சார்பின்மை? இல்லைன்னா எல்லா மத சார்புன்னு சொல்லு. அதுக்கு பக்கத்துல சில பேர் என்ன ஏன் வைக்கிறேன்னு கேட்கிறான். சில பேர் ஒரு புற போட்டா, ஒரு சிலுவை போட்டா, ஒரு கோயில் போட்டா, இது 3 வச்சுக்கிட்டு பின்னால உட்கார்ந்து இருப்பான். எல்லாத்தையும் ஒன்னு யார் இதெல்லாம் வைக்க சொன்னது? யா போண்டா எல்லா மதத்தையும் சார்ந்தனார்னு சொல்லு. இந்த மதச்சார்பின்மைங்கிறது என்ன லட்சணத்துல இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். மதச்சார்பின்மைலாம் அங்க ஒண்ணும் இல்ல. அப்ப மதச்சார்பற்ற இந்த இந்தியாவுக்கு வயசு 60. முஸ்லிம்கள் இந்தியாவை ஆண்டது 800 ஆண்டு காலம். அதுல இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஏராளமான அடிப்படை வசதிகள் உட்பட, சொற்கள் உட்பட, கல்வி முறை உட்பட எல்லாமே முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த புதுடெல்லி கேபிட்டல் ஆள்ற நகர் வச்சிருக்காங்க. புதுடெல்லி டெல்லி ஆரம்ப காலத்திலே நகராக உருவாக்கப்பட்டிருந்தது. புதுடெல்லிங்கிற இந்த நகர் எப்படி வந்துச்சு? யார் உருவாக்குனா? டெல்லின்னு ஒரு சின்ன பகுதியில் இருந்துச்சு, அதுல இருந்து ஆண்டாங்க. நகர் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. கேபிட்டலா இருக்கிறதுக்கு, தலைநகராக இருப்பதற்கு ஒரு அழகான நகரை உருவாக்கணும். அது ஒரு நதிக்கரையில இருக்கணும், பூங்காக்கள் இருக்கணும், கட்டடங்கள் இருக்கணும், இப்படி என்று திட்டம் போடுறாங்க. யார் உருவாக்குனது இப்படி ஒரு நகரை? ஜலாலுதீன் கில்ஜின்னு ஒரு மன்னர் ஆண்டார் இந்தியாவை. இந்த கில்ஜி வம்சத்து மன்னர்கள் ஆளும் போது ஜலாலுதீன் கில் 1290 கிபியில 5 வருஷம் ஆண்டார். 1295 இவர் தான் திட்டமிட்டு புதுடெல்லி என்ற ஒரு நகரையே உருவாக்குகிறார். இந்தியாவுக்கு தலைநகர் ஒண்ணு வேணும், இத ஒரு திட்டம் போட்டு ரோடு அமைப்புகள், தெரு அமைப்புகள் கூட ஜலாலுதீன் கில்ஜி போட்ட அதே திட்ட அடிப்படையில் நகர் இப்பவும் இருக்கு, தலைநகர். அதுக்கு பின்னால பல முஸ்லிம் மன்னர்கள் பல கட்டடங்களை கட்டினாங்க, இப்பவும் டெவலப் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு தலைநகரை உருவாக்கியது ஜலாலுதீன் கில்ஜி. அதே மாதிரி இந்த பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அகண்ட பாரதம், கனவுல காண்டு போயிடலாம். கனவுதான் அப்பொழுது போறேன்னு காட்டுறான். நம்ம முன்னோர்கள் கனவு ஓட்டவன் இல்ல, உண்மையில அகண்ட பாரதம் காட்டவன். முஸ்லீம்கள் ஆண்ட இந்தியா, அலாவுதீன் கில்ஜி இந்தியா ஆண்டாரு. நம்ம தென்னகத்துக்குலாம் அவருடைய தளபதி மாலிகாபூர், அவங்க வரலாறுல அப்படி எழுதுவான், மாலிகாபூர் எல்லாரும் மாலிகாபூர்னு சொல்லுவான். அவர் பேர் மாலிக் கபூர். மாலிக் கபூர் சவுத் வரை, கன்னியாகுமரி வரை, ராமேஸ்வரம் வரைக்கும் தென்னகத்திலே அவருடைய படை நடத்தி வந்தாரு. முஸ்லிம் மன்னர்களா ஆண்டவர்கள் தென்னகத்தை முழு கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவர் அலாவுதீன் கில்ஜி தான்.
அவர் உண்மையில இன்னைக்கு பங்களாதேஷ் இருக்கிற பகுதி, பாகிஸ்தான் இருக்கிற பகுதி, ஆப்கானிஸ்தான் இருக்கிற பகுதி, ஈரான்ல இருக்கிற பலுச்சிஸ்தான், பர்மாவுடைய பகுதிகள் எல்லாம் அலாவுதீன் கில்ஜியினுடைய ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய அகண்ட பாரதத்தை வச்சு நடத்தினாரு. இந்த அகண்ட பாரதம் இருந்த காரணத்தினாலதான் அவருடைய காலத்துல முதல்ல நாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக சிந்தனை பண்ணி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, வசதிகளை ஏற்படுத்தணுமே, அப்பதான நாடு ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இன்னைக்கும் கூட இந்த கோரமண்டல் சாலைகள், மலபார் ரோடு, அந்த பீச் ரோடு, இதெல்லாம் கடற்கரை சாலை எல்லாம் போட்டு இருக்காங்க 3 நாள்லாம். இது இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்த காலத்துல சேட்டலைட் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற காலத்துல ஒரு பிரச்சனையே இல்ல. இதெல்லாம் வழியா யாரு திருத்தி அமைச்சா? கடற்கரை சாலை போடணும்டா ஆரம்பத்தில் இப்ப பல ஊர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல இடங்களுக்கு பேர் பெரும்பாதைன்னு இருக்கு. பெரும்பாதை இப்பெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. ஒரு தெருவை பெரும்பாதைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாதைன்னா அப்ப உள்ள ஹைவே. அப்ப இந்த மாதிரி காரு, பஸ் இந்த மாதிரி உள்ள வாகனங்கள்லாம் இல்ல. குதிரையில போவாங்க, கழுதையில போவாங்க, கோவேரி கழுதையில போவாங்க. அப்ப அதுக்கு தார் போட வேண்டிய, செப்பனிட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ரோட்டையே பாதையவே திருத்தி அமைச்சு அதனுடைய 2 பகுதிகளையும் மரங்கள் வச்சு நிழல்கள் அமைத்து இந்த இப்ப வச்சிருக்காங்களே அபுதாபில இருந்து துபாய் போகணும்டா வரணும்டா இடையில பெட்ரோல் ஸ்டேஷன், பெட்ரோல் போட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உள்ள ஏற்பாடுகள்லாம் பெரு சாலையில ஒரு சிறிய நகரங்களை அமைச்சு போற வழிபோக்குகளுக்கு வசதிகளாக அந்த காலத்துல சத்திரங்கள் வேற அமைப்பாங்க. அரசாங்கம் சத்திரங்கள் அமைச்சு சிலர் கையில இருக்காது, சாப்பாடு பரிமாறி தங்கி போறதுக்கான, நடந்து போறவங்க அப்படி இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி நெடுஞ்சாலை துறையின்றே ஒரு துறையை உருவாக்கி, வெறுமனே இல்ல, வெறுமனே சும்மா பாத ஓட்டம் எல்லாம் கிடையாது, நெடுஞ்சாலை துறை இப்ப வச்சிருக்கோம். நம்ம நெடுஞ்சாலை துறையை அலாவுதீன் கில்ஜி உருவாக்க அப்படி இருந்து வருது, தொடர்ச்சியா உருவாக்கி நெடுஞ்சாலைகளை அமைத்து 2 மரங்களையும் மரங்கள் வச்சு இப்படி நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு எப்ப உருவாக்கப்படுதுன்னு பாருங்க. ஒரு நாடுண்டா அவன் ஒரு ஊரையும் 4 ஊரையும் நாடா வச்சிருந்தானே இந்த வசதிகள் இருக்கு. அவங்கள உள்ளுக்குள்ள போய்க்குவாங்களே. நாடு பெருசாகும் போது போக வேண்டிய வசதிகள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கான வழிமுறைகள்லாம் என்னென்னு யோசிச்சு சிந்திச்சு அதுக்கான தனித்துறைகளையே ஏற்பாடு படுத்துறாங்க. அது மாதிரி இந்த அந்த காலத்துல வியாபாரம் பண்றவங்க எல்லாம் இந்தியாவில் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, என்னத்தையா ஒரு பொருளை கொண்டு வருவான், அது வித்துருவான், போயிருவான், முடிஞ்சு. இதுதானே அவன் வியாபாரியா இருப்பான், கொண்டு ஊர்ல கூறுவாங்க, விற்பாங்க. முதல்ல விலைவாசியை பொருட்களுக்கு அரசாங்கம் நிர்ணயிக்கும். விலைவாசி கட்டுப்பாடு அவன் இஷ்டப்படி வியாபாரம் பண்றான், மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜியினுடைய ஆட்சி காலத்துல அரசாங்கம் சில பொருட்களை, அத்தியாவசிய தேவைக்குள்ள பொருட்களை எல்லாம் இப்ப இந்தியாவில் வச்சிருக்காங்கல்ல, ஸ்டேட் ஓன்ட் கார்பரேஷன், அரசாங்கத்தினுடைய நேரடி நிறுவனம் வச்சிருக்காங்க. அதுல இருந்து பொருட்களை எல்லாம் வாங்கி இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் அதுல இருந்து வரும் பெரும்பாலும் பொருட்கள் எல்லாம். அந்த மாதிரி உள்ள அந்த பொருட்களை வாங்கக்கூடிய முறையே இந்த முதல்ல அரசுடைமை ஆக்கப்பட்ட தானியங்களை வாங்குறது, இன்னும் பொருட்களை வாங்குறதுங்கிற சிஸ்டமே அலாவுதீன் கில்ஜியுடைய ஆட்சி காலத்தில் முதல்ல நடைமுறைக்கே வருது. அவர் தான் அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி விற்கிற வியாபாரிகளுக்கு மானிய விலையில கொடுத்ததோட மட்டுமில்ல, அதிகாரிகளை நியமித்த ஒரு தனித்துறையே கூட்டு வர்றாரு. நியமிச்சு அரசு நிர்ணயிச்சிருக்கிற விலைக்கு விற்கிறான்னு கவனிப்பாங்க. இன்னைக்கு முடியுதா? இவன் எம்ஆர்பி எல்லாம் போடுறான், கொஞ்சம் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னா கள்ள விலைக்கு விற்கிறான், பதுக்கிறான் பொருளை. பதுக்களை கண்டுபிடிப்பதற்கு அந்த அத்தியாவசிய பொருள்கள், உணவுப் பொருள்கள் மக்களுக்கு இலகுவாக கிடைப்பதற்கு அரசாங்கமே நேரடியாக மக்களுக்கு பொருட்களை வாங்கி விற்கிற ஒரு துறையை முதல்ல கொண்டு வர்றாரு. அதே மாதிரி அவருடைய ஆட்சி காலத்தில் தகவல் பரிமாறக்கூடிய இந்த போஸ்ட்ங்கிறது லேசா ஒரு துறையாக உருவாக்கியது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு நாட்டை, இவ்வளவு ஒரு நாடாக உருவாக்கி இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய அடிப்படை வசதிகளையும் கட்டமைப்புகளையும் உருவாக்கி ஒரு நாடாக தந்துட்டு போனது யாரு? இப்படி ஒரு நாட்டை நம்ம இன்னைக்கு ஆள்றோம்னா அதுக்கு முன்னோடிகள் யாரு? அதை மறந்துட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இன்னைக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு, நம்ம முன்னோர்கள் போட்ட பிச்சைகளை கையில் எடுத்துக்கிட்டு ஆள்றவங்களுக்கு இந்த மக்களையே 2ஆம் தர குடிமக்களாக நடத்துவதற்கான தைரியம், அந்த மனப்பக்குவம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த மனநிலை அவர்களுக்கு எங்கிருந்து உருவாகி யோசிச்சு பார்க்க வேணாமா? யார் உருவாக்குனது, என்ன செஞ்சாங்க? அதோட மட்டும் இல்ல, பின்னால் ஆங்கிலேயர்கள் பிடித்த பிறகும் என்ன செய்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகும் 2ஆம் தர குடிமக்களாக ஏன் நடத்தப்படுகிறோம் சொன்னா ஒரு வகையில நம்ம காரணம், அது பின்னால பார்க்கலாம். அப்ப அந்த மாதிரி இந்த நாட்டு, அதே மாதிரி முகமது பின் துக்ளக்கு பிறகு துக்ளக்கு கேள்வி பண்ணுவான், முகமது பின் துக்ளக்கு. அதனாலதான் சிரிப்பு நடிகனா இருந்தவன் அவனுக்கு தனக்கே துக்ளக்கு பேர் வச்சுக்கிட்டு விஷம கருத்தை பரப்பிக்கிட்டு அதுதான் வைப்பான். அங்கிட்டு ஒழுங்கான பேச்சு கிடையாது, மாத்தி மாத்தி பேசுறவன், நிலையான புத்தி இல்லாதவன் சொல்றதுக்கு இந்தியாவில் துக்ளக்கு வச்சு கேள்வி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த மாதிரி சொல்றாங்களே,
அவருடைய